வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம். இந்த நிகழ்ச்சியில் +2 தேர்வில், அதாவது கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் அனுபவமிக்க கணினி ஆசிரியர் வந்திருக்கிறார். அவருடன் மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மிஸ்டர் ஜெய்சங்கர் சார், நான் அவங்க கிட்ட கேட்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க்ஸ் தான் அதிகமாகவே இருக்கிறது. 75 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. குறிப்பா எந்தெந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த 1 மார்க் அப்படியே பல்கா அடிக்க முடியும் நினைக்கிறீங்க? அதாவது 1 மார்க் இருக்கும்போது 75 1 மார்க்ஸ் இருக்கு. வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு பகுதி இருக்கு சயின்ஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. வால்யூம் 1ல நீங்க பாத்தீங்கன்னா 35 1 மார்க்ஸ் கேட்பாங்க வால்யூம் 1. வால்யூம் 2ல வந்து 41 மார்க்ஸ், டோட்டல் 75 1 மார்க்ஸ். இதுல வந்து எந்த பகுதின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் என்ன புக் பேக் படிச்சானா அந்த எல்லாமே 1 மார்க் வந்துருமான்றது நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கைடு இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண எல்லாம் வந்துருமா அப்படின்னு இது பண்ணுவாங்க. பெஸ்ட் மெத்தட் வந்து புக் வரிக்கு வரி படிக்கணும். படிச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து அதுல இருந்து வேற எங்கேயும் எடுக்க வேண்டிய சான்ஸே கிடையாது. யூனிட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய क्वेश्चंस வரும்னு அது முக்கியம் தான். அது ஒண்டி தான், அதுல இருந்து தான் வரும், நம்ம சொல்ல முடியாது. புக் தரவா இருந்தாலே டெஃபினட்டா எல்லாம் 75 out of 75 வாங்கிடலாம். நிச்சயமாக. சென்னையிலிருந்து ஒரு காலர் அழைக்கிறார், விஜய் சென்னையிலிருந்து. வணக்கம் விஜய், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓடில எனக்கு 72 73 வருது சார் 75க்கு. பட் டிடில 5 மார்க்ஸ்ல தான் மார்க் போகுது சார் வால்யூம் 2ல இருந்து. எப்படி சார் அட்டெண்ட் பண்ணலாம் வால்யூம் 2ல இருந்து? வால்யூம் 2ல வந்து நான் 5 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டர்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேமா. 3rd சாப்டர் அண்ட் 4th சாப்டர், அதுக்கப்புறம் 7 8 9 இந்த சாப்டர்ல தான் உனக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும். இதுல வந்து இந்த 7 8 9ல வந்து மோஸ்ட்லி 109th கொஸ்டின் 110th கொஸ்டின் வந்து டீபக்கிங் அவுட்புட் வரும். இதெல்லாம் வந்து நீ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீ ரிவைஸ் பண்ணல இந்த டீபக்கிங் அவுட்புட் வந்து நீ சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் 3ல வந்து உனக்கு வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து ரெஃபரன்ஸ், கால் பை ரெஃபரன்ஸ், கால் பை வேல்யூ, இதை தவிர வேற எதுவும் ரிப்பீட்டடா இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 6 7 8 9ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் நீ போட்டு பார்த்தாலே டெஃபினட்டா யூ கேன் ஸ்கோர் ஃபுல் 35 மார்க்ஸ். வாழ்த்துக்கள் விஜய். நீ அடுத்ததாக திருப்பூரில் இருந்து மிதுன் குமார். வணக்கம், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் திரு மிதுன் குமார். ஹலோ. ஹலோ சார். கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஒப்பேமா ஷீட்ல வந்து ஷேர் பண்றது வந்து பிளாக் லெட்டர்ஸ் ஷேர் பண்ணணுமா இல்ல ஹெச்பி பென்சில்ல ஷேர் பண்ணணுமான்னு எனக்கு டவுட் இருக்குங்க சார். அப்புறம் ஷேர் பண்ணும்போது அந்த ரவுண்ட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா மார்க் கிடையாதுன்றாங்க, அது டவுட்டா இருக்கு. இது நல்ல கொஸ்டின். இது இப்போ வந்து சென்ற ஆண்டிலிருந்து OMR ஷீட்டை வந்து பென்சில்ல மார்க் பண்ணக்கூடாது. உங்க பேப்பர்ல ஆனா பென்சில்ல மார்க் பண்ணலாம், ஹெச்பின்னு இருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து ப்ளூ ஆர் பிளாக் பால் பென்ல தான் நீங்க மார்க் பண்ணணும். அதுல அந்த சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிள்குள்ள ஷேட் பண்ணணும். கரெக்டா ஷேட் பண்ணணும். அது சர்க்கிளுக்கு வெளியில எல்லாம் ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள நீங்க ஷேட் பண்ணாலே டெஃபினட்டா நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ ஆர் பிளாக் பால் பென். நிச்சயமாக. OMR ஷீட்ல முன்னாடி ஹெச்பி பென்சில்ல மார்க் பண்றீங்க, இப்போ ப்ளூ ஆர் பிளாக் பென்ல அந்த சர்க்கிள்குள்ள மட்டும் மார்க் பண்ணுங்க, வெளியில போகாம பாத்துக்கோங்க மாணவர்களே. வாழ்த்துக்கள் மிதுன் குமார். சார், இப்போ OMR ஷீட் பத்தி சொன்னீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட நேயர் வந்து எந்தெந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. புக் பேக் வெர்ஷன்ஸ் மட்டும் இல்ல, எல்லாம் வரிக்கு வரி நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்க. 2 ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் இந்த டீபங்கிங்லயும் அடுத்து அந்த அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுலயும் கேட்டுட்டே இருக்காங்களா ரிப்பீட்டடா, இல்ல புதுசா இது மாதிரி அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, ஆக்சுவலி இந்த டீபக்கிங் அவுட்புட் வந்து நான் சொன்ன மாதிரி முன்ன சொன்ன மாதிரி 7 8 9 இந்த 3 லெசன்ல இருந்தா டீபக்கிங் அவுட்புட் வரும். ரிப்பீட்டடா இந்த புக் பேக், நான் சொன்ன மாதிரி இந்த புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில சமயம் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த டீபக்கிங் அவுட்புட் வந்து உள்ள கொடுக்கிற ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாத்துட்டு வந்தாலே டெஃபினட்டா யூ கேன் அட்டெண்ட். எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்க்கணும். எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்க்கணும். இனி அடுத்ததாக சிவகங்கையிலிருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கார்த்திக் பேசுங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன். குட் ஈவினிங். ஹலோ. கேக்குதுமா? ஹலோ சார். நான் 2 மார்க்ல 20மே அட்டன் பண்றேன். 2 மார்க்ல? ஹலோ, 2 சைடு 20மே அட்டன் பண்றேன். சரியா கேட்கல. 2 மார்க்ஸ்ல கேள்வி திரும்ப கேட்க முடியுமா கார்த்திக்? சார், 2 மார்க்ல நான் 15 அட்டன் பண்ணிடுறேன் சார் தொடர்ந்து. ஹலோ, 2 மார்க்
2 மார்க்ஸ் பத்தியான ஒரு கேள்வி கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? சரியா கேட்கலாமா? ஜெனரலா 2 மார்க்ஸ் பத்தி சொல்லிடுங்க. ஜெனரலா 2 மார்க்ஸ் பத்தி சொல்லிடுறேன் நானு. 2 மார்க்ஸ்ல வந்து வால்யூம் 1ல வந்து 10 2 மார்க்ஸ் கேட்பாங்க. எல்லா லெசன்லயும் ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல வந்து 2 மார்க்ஸ், 6 7 8 9 அதுல வந்து 2 2 மார்க்ஸ் ஈச் லெசன். சோ 10 2 மார்க்ஸ். வால்யூம் 2ல வந்து 15 2 மார்க்ஸ் கேட்பாங்க. சோ அதுதான் 2 மார்க்ஸ் உடைய இது. 2 மார்க்ஸ் வந்து எப்படி படிக்கணும்ன்றத அது கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நானு. 2 மார்க்ஸ் எப்படி படிக்கணும்னா எல்லா தலைப்பு கீழே, அதாவது இப்போ வந்து பாலிமார்பிசம் அப்படின்னா பாலிமார்பிசம் கீழே இருக்கிற டெபினிஷன் போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கும். அந்த போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கிறத நீங்க ஒரு வரி விடாம வரி தவறாம எழுதணும். அப்பதான் வந்து ஃபுல் 2 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொரு இதை சொல்லிடுறேன். 2 மார்க்ஸ்ல வந்து அந்த 2 மார்க்ஸ் எழுதும் போது இப்போ உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உதாரணம் கொடுங்க. இப்போ அரேஸ் கேட்கறாங்கன்னா அரேஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதலாம். அது உதாரணம் எங்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம்னு தோணுதோ அந்த இதுல உதாரணம் கண்டிப்பா கொடுங்க. டெஃபினட்டா ஃபுல்லா 2 மார்க்ஸ் வந்துடலாம். இனி அடுத்ததாக திண்டுக்கல்லில் இருந்து பவித்ரா. வணக்கம் பவித்ரா, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் வந்து 150க்கு 120 வாங்கினேன் சார். வெரி குட். எனக்கு வந்து சென்டம்க்கு எய்ம் பண்றேன் சார். என்னால எப்படி இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. ரொம்ப சிம்பிள்மா சென்டம் எடுக்கிறது. எப்படின்னா 1 மார்க்ல நீ எவ்வளவு எடுக்கிற? 1 மார்க்ல வந்து 68 67 வருது சார். 58 57. அப்ப வந்து நீ 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்ல நீ ஃபுல் மார்க் எடுக்கிற இல்லையா? எனக்கு 2 மார்க்ஸ் தான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 5 மார்க்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, 5 மார்க்ஸ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடுற. 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் நான் சொல்லிடுறேமா. இந்த 1 மார்க் வந்து நீ எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புக்ல இருக்கிற ஒவ்வொரு வரியை படிக்கணுமா. அந்த ஒரு வரியை நீ படிக்கும் போதே 2 மார்க்ஸ் அதுலயே வந்துடும். எப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி தலைப்பு கீழே இருக்கிற ஒரு 3 4 வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதை நீ படிச்சாலே அதுல 1 மார்க்கும் 2 மார்க்ஸும் கவர் ஆயிடும். கேக்குதாமா? சார், அப்புறம் டைம் வந்து பத்த மாட்டேங்குது எழுதுறப்ப. ஓகே ஓகே, இது நான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. இப்ப டைம் பத்தி நான் சொல்றேமா. இப்போ OMR ஷீட் வந்து 10:15 கரெக்டா கொடுப்பாங்க. 10:15 இருந்து 11 வரைக்கும் OMR ஷீட் எழுதி முடிச்சிடணும். 15 நிமிஷம் 1 hour 15 minutes எழுதி முடிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயின் ஷீட்டே கொடுப்பாங்க. ஆனா நிறைய ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, ரெண்டுத்தையும் ஒன்னா கொடுக்கறதுனால OMR வந்து ஒரு half an hourல சும்மா ஏதோ இது பண்ணிட்டு தென் தே ஸ்டார்ட் ரைட்டிங் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுல வந்து 1 hour 15 minutes அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கூட நீங்க என்ன பண்ணலாம், 2 மார்க்ஸ் வந்து ஒரு 40 minutes குள்ள முடிக்கிற மாதிரி பாத்துட்டீங்கன்னா பாக்கி 5 மார்க்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வாழ்த்துக்கள் பவித்ரா. இனி அடுத்ததாக கோவையிலிருந்து சௌந்தர்யா. வணக்கம் சௌந்தர்யா, கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த 5 மார்க் क्वेश्चंस டயலாக் பாக்ஸ்ல வரையணுமா சார்? ரொம்ப நல்ல क्वेश्चन அது. அதாவது டயலாக் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வரையணும்னு அவசியம் கிடையாது. எது எதுக்கு தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து எடிட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டயலாக் பாக்ஸ் வரையலாம். பாக்கி எதுக்கும் அந்த ஐகான்ஸ் வர இதெல்லாம் ஐகான்ஸ் வரையணும். பாக்கி எல்லாத்துக்கும் நீங்க வந்து டயலாக் பாக்ஸ் நீங்க வரையணும்னு அவசியம் கிடையாது. ஐகான்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட், டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார், இந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஐகான்ஸ் வரைஞ்சா போதும். எல்லாத்துக்கும் நீங்க டயலாக் பாக்ஸ் வரையணும்னு அவசியம் இல்ல. டயலாக் பாக்ஸுக்கு தனி மார்க் கிடையாது. இப்போது ஒரு காலர் இருக்கிறார் சென்னையிலிருந்து திரு ஸ்ரீவத்சன். வணக்கம் ஸ்ரீவத்சன், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். நான் வந்து இப்ப வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு 115 வாங்குறேன் சார். என்ன வந்து எம்சிக்யூஸ்ல வந்து எம்சிக்யூஸ் வந்து 58 அந்த மாதிரி வாங்குறேன் சார். ஓகே ஓகே, நீங்க இப்போ எவ்வளவு சென்ஸ் 200 எடுக்கணும்னு பாக்குறீங்க இல்லையா? 150 எடுக்கணும்னு பாக்குறீங்க. ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும். நீங்க வந்து கைடு பார்த்து ஏதாவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய கேள்விகளை மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கொஸ்டின் செட் பண்ணும்போது புக்கை பார்த்து தான் செட் பண்ணுவாங்க எல்லா கொஸ்டின் பேப்பரையும். அதனால நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்க பழைய கொஸ்டின் பேப்பரை வந்து ரிவைஸ் பண்ணாலே பாதி இதை அட்டெண்ட் பண்ணிடலாம். மேல நீங்க வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். டெக்ஸ்ட் புக் தான் ஒரே வழி. டெக்ஸ்ட் புக்ல நான் சொன்ன மாதிரி வரிக்கு வரி படிக்கணும். அது படிக்கும் போது நீங்க 2 மார்க்ஸ் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுதான் மெயின் இது. வாழ்த்துக்கள் ஸ்ரீவத்சன். இனி சென்னையிலிருந்து ஆப்ரிதின். வணக்கம் ஆப்ரிதின், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். 2 மார்க்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்தோம். 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எப்படிமா நான் சொல்ல முடியும்? 2 மார்க்ஸ்ல வந்து இப்போ வந்து 2 மார்க்ஸ்ல வந்து நீ இது பண்ணணும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுலயே ரிப்பீட்டட் क्वेश्चंस நீ படிக்கலாம். நீ 2 மார்க்ஸ் நீ எதுக்கு கேட்கறேன்னு எனக்கு புரியல. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சார் அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு.
கடைசி நிமிஷத்துல இல்ல இப்போ 2 மார்க்ஸ் தான் ரொம்ப டஃபா ஸ்கோர் பண்றதுக்கு இருக்கும். இல்ல ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1 மார்க் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க மெயினா. 2 மார்க்ஸ் 1 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க புக் பேப்பரை பாத்தீங்கன்னாலே 1 மார்க் எழுதிட்டு டைரக்டா 5 மார்க்ஸ் எழுதிட்டு 2 மார்க்ஸ் விட்டுடுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சுலபமான வழி இருக்கு. ஒரு டாபிக் கீழே இருக்கிற 3-4 வரி அதை படிச்சாலே 2 மார்க்கையும் அட்டன் பண்ணிடலாம், 1 மார்க்கையும் அட்டன் பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கீவேர்ட்ஸ் இருக்கு, அந்த கீவேர்ட் டிஃபைன் கீவேர்ட்ஸ் சொல்றாங்க. கீவேர்ட்ஸ் கீழே இருக்கிற ஒரு 4 வரி தான் இருக்கும். அந்த 4 வரியை படிக்கிறது சிரமப்பட்டுட்டு 1 மார்க்கை ஒண்டியே படிச்சுட்டு போயிருவாங்க. அந்த 4 வரி படிச்சாங்கன்னா 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதுதான் சுலபமான வழி. இதுக்கு மேல ஒரு வழி எனக்கு தெரியல. புக்க கரெக்டா வரிக்கு வரி படிச்சாலே 2 மார்க்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். பிரதீன் வாழ்த்துக்கள் பிரதீன். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து சுபாஷ் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சுபாஷ். ஹலோ, குட் ஈவினிங் சார். ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எரர்ஸ் பார்த்து அவுட்புட் எந்த லெசன்ல இருந்துங்க சார் வருது? எரர் அண்ட் அவுட்புட் கேக்குறீங்க இல்லையா? இது வந்து 7, 8, 9th சாப்டர். 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர். அது உள்ள இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ் நல்லா பாத்தீங்கன்னாலே சால்வ் பண்ணிடலாம். பிளஸ் நீங்க வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற முன்னாடி வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க திருப்பி பார்த்தாலே டெஃபினட்டா நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம். வாழ்த்துக்கள் சுபாஷ். நீ அடுத்ததாக சென்னையிலிருந்து ராஜலட்சுமி. வணக்கம் ராஜலட்சுமி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 2 days லீவ் கொடுத்திருக்காங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஹலோ 2 days லீவ் கொடுத்திருக்காங்க சார். அது எந்த மாதிரி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் சார்? நல்ல क्वेश्चन இது. முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 7 நாள் லீவ் இருக்கும். இப்போ வந்து 5வது எக்ஸாம், தட் இஸ் 13th கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு வந்து 11th and 12th 2 நாள் லீவ் இருக்கு. 10thல ஒரு half a day இருக்கு. அந்த 10th நீங்க இங்கிலீஷ் 2 எழுதிட்டு வருவீங்க. 10th ஒரு half a day நீங்க என்ன பண்ணுங்க, டீபக்கிங் அவுட்புட் நீங்க அன்னைக்கு ஃபுல்லா பாத்துருங்க. அப்புறம் மறுநாள் வந்து மார்னிங் வந்து ஒரு செக்ஷன், தட் இஸ் மார்னிங் எப்ப எழுந்திருக்கிறீங்களோ 12 o'clock வரைக்கும் வால்யூம் 1 மார்க் ஃபுல்லா பாத்துருங்க. தென் ஆஃப்டர்நூன் வால்யூம் 2 ஃபுல்லா 1 மார்க் பாத்துருங்க. இது வந்து 11th. 12th என்ன பண்ணுங்க, மார்னிங் வந்து 2 மார்க்ஸ் ஃபுல்லா பாத்துருங்க வால்யூம் 1. ஆஃப்டர்நூன் வந்து 5 மார்க்ஸ் ஃபுல்லா பாத்துருங்க. டெஃபினட்டா யூ கேன் ஸ்கோர் சென்டம். தற்போது சென்னையிலிருந்து வைஷ்ணவி என்ற மாணவி வந்திருக்கிறார். வணக்கம் வைஷ்ணவி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चंस கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க, அது கேட்பாங்களா? என்னமா? லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चंसலாம் இந்த வாட்டி ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி தானா? அப்படி எல்லாம் நினைச்செல்லாம் படிக்க கூடாதுமா. அதாவது லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चंस ரிப்பீட் ஆகாது அப்படின்னா அதை விட்டுட்டு திடீர்னு அதை கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால வந்து பழைய क्वेश्चन பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணாதான் நல்லது. வாழ்த்துக்கள் வைஷ்ணவி. அடுத்ததாக கரூரிலிருந்து அஜய். வணக்கம் அஜய், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்ப 75 1 மார்க்ஸ் கேக்குதுல சார், இதுல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இருந்து வர 1 மார்க் क्वेश्चंस படிச்சா எத்தனை क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணலாம்? அதாவது ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் क्वेश्चंस இருக்கு. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நீ படிச்சாலே டெஃபினட்டா ஒரு 50% क्वेश्चंस வந்துரும் அதுலயே. ஓகே சார். வாழ்த்துக்கள் அஜய். ஜெனரலாவே இந்த क्वेश्चन பேங்க்ல இருந்து தான் படிப்பாங்க. இப்ப அந்த மாணவி கேட்டது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन திரும்ப கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப क्वेश्चन பேங்க்ஸ் அப்படிங்கறது எத்தனை வருஷம் क्वेश्चन பேங்க்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? அதாவது இப்போ கம்ப்யூட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரிப்பீட்டடா ஒரு 20 क्वेश्चंस இருக்கு, 20 क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கு. அந்த 20 क्वेश्चन பேப்பர்ஸ்ல வந்து மாத்தி ரிப்பீட்டடா தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்க படிச்சாலே டெஃபினட்டா ஈஸியா யூ கேன் ஸ்கோர். ஏன்னா ரிப்பீட்டட் நீங்க வந்து லாஸ்ட் இயர் நீங்க கேட்ட क्वेश्चंस இப்ப கேட்கணும், அது இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர்ல கேட்டிருப்பாங்க. அதனால வந்து எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் இருக்கிற இதெல்லாம் ரிவைஸ் பண்ணாதான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். இனி விழுப்புரத்திலிருந்து மகாலட்சுமி. வணக்கம் மகாலட்சுமி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற தியரியில எல்லாம் 1 மார்க்ஸ்க்கு மட்டும் எனக்கு 5 மார்க்ஸ் மிஸ் ஆகுது சார் எல்லா எக்ஸாம்லயும். ஓகேமா, அப்ப வந்து 145 வாங்குற இல்லையா 150க்கு? எஸ் சார். ஓகே, நான் சொன்ன மாதிரி தானம்மா 1 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसையும் நீங்க வந்து தரவா பார்த்துட்டு வரணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வந்து எந்த கைடு ஃபாலோ பண்ணாலும் அதுல क्वेश्चनல இருக்கிற ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் புக்ல. ஏன்னா நிறைய இதுல வந்து பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதுலயும் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுடைய ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி இந்த ஆன்சருக்கு இந்த இது கொடுத்திருக்கு, இது கரெக்டான்னு கேட்கணும். ஏன்னா பிரிண்டிங்ல வந்து ஏக்கு பதில் பியும் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அதுலயே மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருக்கிற அத்தனை क्वेश्चंसையும் படிக்கணும்.
பிளஸ் புக். நான் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். புக்ல இருக்கிற எல்லா வரிகளையும் படிச்சாதான் டெஃபினட்டா 75 out of 75 வாங்க முடியும். வாழ்த்துக்கள் மகாலட்சுமி. இனி தேனியிலிருந்து அன்வர். வணக்கம் அன்வர், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 150க்கு வந்து 145 இந்த மாதிரி எடுக்கிறேன் சார். ஓகே. எனக்கு வந்து 2 மார்க்ல வந்து 1 or 2 மிஸ் ஆயிருக்கு சார். எப்படின்னு தெரியல. அப்போ 1 மார்க் ஃபுல்லா 75 out of 75 வந்துடுது இல்லையா? 75 எடுத்துறேன் சார். எடுத்துறேன். 2 மார்க்ஸ்ல தான் ப்ராப்ளம். நான் 2 மார்க்ஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருக்கிற இடத்துல 2 மார்க்ஸ் நீ சால்வ் பண்ணணும், நீ வந்து படிச்சிரணும். பிளஸ் புக்ல வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போல்ட் லெட்டர்ஸ் கீழே கொடுத்திருக்கிற 4 வரிகள் மிக மிக முக்கியமானது. அதை நீ படிச்சுட்டு வந்தாலே டெஃபினட்டா நீங்க வந்து 20க்கு 25க்கு 22 क्वेश्चंस உனக்கே தெரிஞ்சிடும். வாழ்த்துக்கள் அன்வர். சார், இப்போ லாஸ்ட் நேர் ஒருத்தர் கேட்ட மாதிரி 2 நாட்கள் தான் இருக்கிறது எக்ஸாம்க்கு அப்படிங்கிற போது லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷனுக்காக சில பேர் இருப்பாங்க. அவங்க பாஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், சரி லாஸ்ட் மினிட்ல தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், மற்ற எக்ஸாம்க்கு எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதுனால மற்ற லீவுகளை நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே லாஸ்ட்ல படிச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த 2 நாட்கள்ல எந்த இடத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணா நல்ல மார்க்ஸ்? ஓகே, இது ஒரு நல்ல क्वेश्चन இது. ஏன்னா வந்து நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாள் தானே இருக்கு, அதனால வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க் எடுக்கிறதுன்னு நிறைய மார்க் எடுக்கவே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல வந்து ரொம்ப ஈஸி. வால்யூம் 1ல ஸ்கோர் பண்றது ஈஸி. வால்யூம் 1ல வந்து ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல வந்து 23 மார்க், வெயிட்டேஜ் வந்து 23 மார்க்ஸ். அதே 6th சாப்டர் ரொம்ப 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 முக்கியமானது, 21 மார்க் இருக்கு. 6th சாப்டர்லயே 21 மார்க். 7th சாப்டர் 18 மார்க்ஸ். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் 23 பிளஸ் 6th சாப்டர் 21, இதுலயே உங்களுக்கு வந்து 44 மார்க்ஸ் வந்துருது. அதாவது கடைசி நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் படிச்சாலே உங்களுக்கு 44 மார்க்ஸ் வந்துருது. பிளஸ் 7th சாப்டர் படிச்சீங்கன்னா 62 மார்க்ஸ் வந்துருது. சோ ஒண்ணுமே இது படிக்காதவங்களுக்கு 62 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 150ன்றது நல்ல மார்க். நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு நேயர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, தன்யஸ்ரீ. வணக்கம் தன்யஸ்ரீ, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, ஹலோ. சொல்லுமா சார். எனக்கு வந்து 5 மார்க் வந்து வால்யூம் 2 கம்பேர் பண்ணும்போது வால்யூம் 1 ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. சோ என்னென்ன சப்ஜெக்ட், அதான் என்னென்ன சாப்டர்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா ஸ்கோர் பண்ண முடியும்? ஓகே, நான் சொல்றேன். இப்போ வால்யூம் 1 உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? வால்யூம் 1ல வந்து நீ தவிர்க்க முடியாது. ஏன்னா மொத்தம் 7 क्वेश्चंस எழுதணும். அவுட் ஆஃப் 10 நீங்க வந்து 7 क्वेश्चंस எழுதி ஆகணும். அப்போ வால்யூம் 2ல நீங்க வந்து 5 क्वेश्चन எழுதினாலும் வால்யூம் 1ல நீங்க 2 क्वेश्चन எழுதி ஆகணும். அதுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். சாப்டர் 6 ஒண்டி நீங்க படிங்க. சாப்டர் 6ல வந்து 2 மார்க்ஸ் வருது. அப்போ வந்து நீங்க வந்து 7 क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்றதுக்கு ஈஸியா சான்சஸ் இருக்கு. வாழ்த்துக்கள் தனேஸ்வரி. இப்போ ஜெனரலாவே எல்லா மாணவர்களுக்கும், நல்லா படிக்கிறவங்க, சென்டம் வாங்குறவங்க, இன்னும் பாஸ் மட்டும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எல்லா மாணவர்களுக்கும் பொதுவாக சில டிப்ஸ் சொல்ல முடியுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ஓகே, இப்போ வந்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 5th எக்ஸாம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருது. அப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து 150 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல வந்து ஈஸியா நீங்க எடுத்துருவீங்க. இது எப்படின்னா வந்து ஒரு பேட்ஸ்மேன் சென்டம் 100 ரன்ஸ் அடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகும்போது கான்பிடென்டா போவார். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 150 மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஒரு மெத்தட் 150 மார்க்ஸ் எடுக்கிறது, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி. நிச்சயமாக டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அது இருந்தா நிச்சயமாக சென்டமா நீங்க வாங்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. வாழ்த்துக்கள் மாணவர்களே. பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் நன்றி. வந்து அரங்கத்திற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.